145 verse 1 and 2. I will extol thee, O God my King, and I will bless thy name forever and ever. Every day will I bless thee, and I will praise thy name forever and ever. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all for this online Sunday class program. The online Sunday class program வழியா உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். A good quote about salvation. Salvation is infinitely costly but absolutely free. Children, before we get into this program, let's see what are the important sessions we have in this program. First, we have a singing session. உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக கைத்தட்டி பாட்டு பாடலாம். உங்களுக்கு தெரியாத பாட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த செஷன் மூலமாக நீங்கள் புது பாட்டுகளை கற்றுக்கலாம். Next, we have hearing God's word. Psalm 119 verse 105 says, Thy word is the lamp unto my feet and a light unto thy path. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறது மாத்திரம் இல்லை, நீங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். தென் we are moving to memory verse session. இங்கே நாங்கள் கொடுக்குற அந்த வேர்சஸ் எல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோஸை எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். தென் we have an interesting session, unsung heroes of the Bible, meaning faithful people of God who serve the Lord faithfully in the past and yet they are lesser known. So children, I hope you will enjoy this session very much, and before we start our program, we'll pray for this program. Let's all pray now. Praise Lord children. நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? துதிகளிமத்தில் வாசம் பண்ணுகிற பசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளின் சாயங்கால வேளையிலும் கர்த்தாவே மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக ஜெபிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக சமயத்துக்காக மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், மாறாதவர், உண்மையுள்ளவர் கர்த்தாவே. இரக்கமும் மன உருக்கம், நீடி சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள கர்த்தர் கர்த்தாவே. ஆண்டவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தேவன் கர்த்தாவே. மை துதித்தும் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் கொடுத்த இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்க்காக இப்படி சமூகத்தில் வரோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக ஆண்டவரே தேவன் நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரே நடைபெறும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கொடுக்குற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் கூட இந்த ப்ரோக்ராமை தேவனே உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கர்த்தாவே. இதில் வருகிற ஒவ்வொரு செஷன்ஸையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிங்கிங் செஷனுக்கு உடைய சமூகத்தில் வரோம் கர்த்தாவே. பாலகர் வாயிலாக ஆண்டவரே துதி உண்டு பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை மகிழ்ச்சியோடு ஆண்டவரே பாடி மகிமைப்படுத்தும் பொழுதும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை கொடுக்குற நேரத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தாவே. கொடுக்குற உம்முடைய தாசர்களே தேவனே நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே இப்போ காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே கொடுக்குற வசனங்கள் 1 30 60 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட தேவனே கிருபை செய்தலும் கர்த்தாவே. மெமரி வர்ஸ் செஷன் ஆண்டவரே அந்த செஷனை ஆசீர்வதித்து கொடுத்துள்ளோம் கர்த்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே கொடுக்குற வசனங்களை மனப்பாடம் பண்ணி கர்த்தாவே ரிசைட் பண்ணும்படியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனே கிருபை செய்துள்ளோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்கு கூட இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெர கர்த்தாவே. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களெல்லாம் பார்க்கும்படிக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை நீ திறக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெர கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நிறைய அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இமை நோக்கின்றோம் கர்த்தாவே. இன்னும் அநேக பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் வழியாக ஆசீர்வதிக்கப்பட தேவனே கிருபை செய்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உமக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்துள்ளோம் கர்த்தாவே. மறுபடியும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமே உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் தேவனே கிருபை செய்துள்ள வேண்டுமாய் எல்லா காரியங்களையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தவளாய் கர்த்தாவே. இந்த ப்ரோக்ராம் கர்த்தாவே செம்மையாக ஒழுங்கும் கிரமமாக நடைபெறத்தக்கதாய் தேவனே கிருபை செய்தல்ல வேண்டுமாய் சகல காரியங்களையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தவளாய் இந்த சிறு ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Let's all join in singing and praising God.
It's time to listen to God's word. Praise the Lord, children. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஸ்டோரிய கேட்க ஆவலா இருக்கீங்க தானே? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி கேட்க போறோம்? இந்த ஸ்லைட் பாருங்க. மேல என்ன டைட்டில் இருக்கு? A Return to Equality. So the scripture portion is Acts chapter 10 verses 1 to 48. இங்க ஒரு அழகான ஒரு ஸ்டோரிய பைபிள்ல ஏசப்பா நமக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்டோரி நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? ஒரு ஊர்ல வந்து 2 பேரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஹீஸ் அ கீ செல்லர், தி அதர் ஒன் இஸ் அ பிரெட் செல்லர். ஒருத்தங்க என்ன வித்துட்டு இருந்தாங்களா? கீன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்ல? நெய் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அதே போல பிரெட் செல்லர், பிரெட்டும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரியா? அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒன் வாஸ் செல்லிங் கீ, தி அதர் ஒன் வாஸ் செல்லிங் பிரெட். அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. தேவர் ஹெல்பிங் ஈச் அதர். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, the bread seller would buy ghee from the ghee seller and the ghee seller would in turn buy bread from his friend. So அப்படி இருக்கும்போது as the years went by, the bread seller got suspicious and he felt the ghee seller, his friend, was giving lesser ghee than the actual weight. ஸோ அதை வே பண்ணி பார்க்கும்போது அந்த கீ எவ்வளோ இருந்துச்சுன்னா ஷார்டேஜ் ஆஃப் 300 grams கம்மியா இருந்துச்சாம். ஸோ அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த வில்லேஜ்ல ஒரு லீடர் இருப்பாங்கல்ல, அங்கே போனாராம். யார் போனாங்க? பிரெட் செல்லர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரா, சி திஸ் கீ செல்லர் இஸ் டிசீவ்ட் மீ, 300 grams கீ எனக்கு கம்மியா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சொல்லவே, அப்போ அந்த வில்லேஜ் லீடர் வந்து 2 பேரையுமே கூப்பிட்டாராம். யார் யாரை கூப்பிட்டாங்க? போத் த கீ செல்லர் as well as the bread seller. அப்போ த கீ செல்லரை கேட்டாராம். வில்லேஜ் லீடர் என்ன கேக்குறாரு? ஏன் பிரெட் செல்லருக்கு நீ கம்மியா கொடுத்துருக்க, 300 grams கம்மியா இருக்கு கீ அப்படின்னு சொல்லவே, த கீ செல்லர் என்ன ஆன்சர் பண்ணார் தெரியுமா? த கீ செல்லர் asked for forgiveness and he said that it was because he didn't have a weighing stone and had used the bread given by his friend as a weighing stone instead. அவர்கிட்ட இல்ல, என்ன இல்ல? அந்த weighing stone இல்லாததுனால பிரெட் செல்லர் என்ன கொடுத்தாரு? பிரெட் கொடுத்தாருல, அது வந்துட்டு weighing ஸ்டோனுக்கு பதிலா யூஸ் பண்ணி தான் நான் என்னோட கீயை வெய் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே, பிரெட் செல்லருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சான். ஏன்னா அவர்தான் ஆக்சுவலா ஏமாத்தி இருக்காரு இல்லையா? பிரெட் செல்லர் கம்மியா பிரெட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிரெட்டை வெயிங் ஸ்டோனுக்கு பதிலா யூஸ் பண்ணி தான் கீ செல்லர் கீ வித்திருக்காரு. ஸோ அப்ப வில்லேஜர் கூப்பிட்டு 2 பேரையும் சொன்னாரா, both of you are equally guilty அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணாரா. Yes, dear children, when we stand in the presence of God, we become conscious that we all are equally guilty. God judges without showing favoritism. He sees everyone equally, and God accepts every person who comes before his presence in repentance. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். என்ன மாதிரி ஸ்டோரி? ஆண்டவர் வந்து ஃபேவரிட்டிசம் பார்க்கிற தேவன் கிடையாது. அவருக்கு முன்னாடி எல்லாருமே சமானம். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்கிற தேவன், எல்லாரையும் சமமா நேசிக்கிற தேவன். ஏனென்றால் எல்லாருக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அதுதான் இன்னைக்கு நம்ம பைபிள்ல ஆக்ஸ் சாப்டர் 10ல இருந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ அந்த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி சில்ட்ரன் உங்க கையில கண்டிப்பா ஒரு நோட் புக், ஒரு பென் இருக்கும் இல்லையா? நீங்க இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த ஸ்டோரி கேட்டு முடிச்ச உடனே இந்த ஒரு குட்டி வசனத்தை நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுது அந்த மெமரி வேர்ஸ்? ஆக்ட்ஸ் 10:34 and 35. I now realize how true it is that God does not show favoritism but accepts men from every nation who fear him and do வாட் இஸ் ரைட். அதாவது கர்த்தர் வந்து
பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இதுதான் அந்த வசனம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களா? பாருங்க, இந்த ஸ்டோரியில என்ன எழுதியிருக்கு இந்த ஸ்லைட்ல? ஒரு கமாண்டரை பாக்குறீங்க தானே? ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிற ஒரு கமாண்டர். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேரு கொர்னீலியஸ். அவர் பேர் என்ன? கொர்னீலியஸ். அவர் ஒரு செஞ்சுரியன். செஞ்சுரியன் அப்படின்னா அந்த நாட்கள்ல ஒரு 100 பீப்புளுக்கு ஒருத்தங்களை ஒரு கமாண்டரா வைப்பாங்க. 1000 பீப்புளுக்கு ஒருத்தங்களை கமாண்டரா வைப்பாங்க. 1 lakh பீப்புளுக்கு கமாண்டரா வைப்பாங்க. அந்த மாதிரி 100 மென்னுக்கு கமாண்டரா இருக்கிறவங்கள செஞ்சுரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த கொர்னேலியஸ் எப்பேற்பட்டவர்னா, அவர் சிசேரியா என்ற ஊர்ல வாழ்ந்து வந்தாரு. சிசேரியா. அவர் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் ரொம்ப நல்லவரா. அவரை குறிச்ச ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, he was a devout man. அதுக்கப்புறம் he was God fearing man. அவரு தேவனுக்கு பயந்தவர். 3வது, அவர் தான தர்மங்கள் செய்யறவரா இருந்தாரா. 4வது, அவர் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தாரா. பிள்ளைகளா, அவர் எப்பேற்பட்டவரு? தேவ பக்தி உள்ளவரு, தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவரு, அதுக்கப்புறம் நிறைய தர்மங்கள் செஞ்சவரு, அப்புறம் நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருந்தாரா. சில்ட்ரன், do we possess such qualities within us? நம்ம காட் ஃபியரிங் சில்ட்ரனா இருக்கிறோமா? தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறோமா? புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கிறோமா? அண்ட் ப்ரேயிங் சில்ட்ரனா இருக்கிறோமா? நம்ம டெய்லி நம்ம ப்ரேயர் பண்றவங்களா இருக்கிறோமா? அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் நமக்கு இல்லாம இருந்தா, this is the right time, children. We have to surrender our lives to the Lord and be like Cornelius. ஏசப்பா, நானும் கொர்னேலியாவை போல நானும் பயபக்தி உள்ளவளா இருக்கணும், பயபக்தி உள்ளவனா இருக்கணும், புவர் பீப்புளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இருக்கலாமா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல என்ன பாக்குறோம்? கொர்னேலியஸ் அண்ட் தி ஏஞ்சல் ஆஃப் காட். இந்த கொர்னேலியஸ் த செஞ்சுரியனுக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் அப்பியர் ஆறாங்க பாருங்களேன். ஒரு நாள் அவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது, கொர்னேலியஸ் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா பிரைட்டா ஒரு ஏஞ்சல் அவருக்கு முன்னாடி நிக்கிறாராம். முன்னாடி நின்னு என்ன சொல்றாரு? கொர்னேலியஸ், உன்னோட பிரேயர்ஸ், நீ பண்ற தான தர்மங்கள், இதெல்லாம் ஏசப்பாக்கு முன்னாடி வந்துருச்சு. அவரு அதெல்லாம் நினைவு கூர்றாரு. So he wants to send you an answer. Your prayers are heard. அப்படின்னு சொல்லிட்டு, your prayers, your alms are come up for a memorial before God. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே பக்கத்துல வேற ஒரு டவுன் இருக்கு இல்லையா, அந்த டவுன் பேரு ஜோப்பா. அந்த ஜோப்பா பட்டணத்துல ஒரு பர்சன் இருக்காரு. his name is சைமன் பீட்டர். பிள்ளைகளா, உங்களுக்கு எல்லாருக்கும் சைமன் பீட்டர் தெரியுமா? ஆண்டவருக்கு முக்கியமான 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அதுலதான் ஒருத்தர் சைமன் பீட்டர். ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் சைமன் பீட்டர். சரியா? சோ இப்போ என்ன சொல்றாரு அந்த ஏஞ்சல் ஆஃப் காட்? அந்த சைமன் பீட்டர் இப்ப எங்க இருக்காருன்னா, ஜோப்பா அப்படின்ற ஒரு ஊர்ல, அந்த சீஷோர் பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுல சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு டேனர் இருக்காரு. சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேனர் இருக்காரு. அதாவது டேனர் அப்படின்னா தோல் பதனிடுகிறவர்கள். அதாவது டெட் அனிமல்ஸ் உடைய ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்து பதப்படுத்தி அதுல சில காரியங்களை செய்வாங்க. சோ அந்த சைமன் த டேனர், அவருடைய வீட்டுல சைமன் பீட்டர் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அவரை வர சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவர் கர்த்தர் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவர் மூலமா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் டிஸப்பியர் ஆயிட்டாங்களாம்.
உடனே அந்த விஷன் முடிஞ்சதுமே அவர் தன்னுடைய சர்வன்ஸ கூப்பிட்டுட்டு சொல்றாராம். யாரு? கொர்னேலியஸ் என்ன சொல்றாரு? ஒரு 2 சர்வன்ஸ கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்றாராம், அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிவோட் சோல்ஜர் ஒருத்தர் இருந்தாரு, எப்பவுமே அவர் கூடவே இருப்பாரு, கொர்னேலியஸ் கூடவே இருப்பாரு. அவங்க கிட்ட என்ன சொல்றாரா, தன்னோட ஃபுல் விஷன் ஏஞ்சல் ஆஃப் காட் எப்படி வந்தாரு, என்ன சொன்னாரு, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாராம். சில்ட்ரன், நம்ம கூட ஆசையா இருக்குல்ல, நம்ம கிட்ட கூட ஏசப்பா ஒரு ஏஞ்சல் அனுப்பி நம்ம கிட்ட டைரக்டா வந்து பேசணும்னு சொல்லி ஆசையா இருக்குதானே? எஸ் சில்ட்ரன், நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் நம்மளோட ட்ரீம்ஸ்ல பேசணும், விஷன்ஸ்ல பேசணும், எல்லாமே ஆசையா இருந்தாலும் அந்த நாட்களில ஏன் ஏசப்பா அதிகமா விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் மூலியமா பேசினாரு அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து இப்போ நம்ம கையில ஃபுல் பைபிள் இருக்கு இல்லையா, த எஸ்டாப்ளிஷ்ட் வேர்ட் ஆஃப் காட், கம்ப்ளீட் பைபிள் நம்ம கையில இருக்கு. ஆனா கொர்னேலியஸ் வாழ்ந்த நாட்களில இந்த கம்ப்ளீட் பைபிள் கிடையாது அவங்க கையில. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஏஞ்சல்ஸ் அனுப்பி பேசினாரு, ப்ராஃபட்ஸ் அனுப்பி பேசினாரு, அப்படி நிறைய சோர்சஸ் மூலமா கர்த்தர் பேசினாரு. இந்த நாட்களிலும் கர்த்தர் அப்படி பேசுகிறவரா இருக்கார். ஆனா முக்கியமா கர்த்தர் நம்மளோட கண்டிப்பா எது மூலமா பேசுவார் அப்படின்னா, த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் காட்ஸ் வேர்ட், பைபிள். சோ நம்ம அனுதினமும் நம்ம வாசிக்கும் போது, பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நம்ம வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நம்ம கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தமாகணும், எல்லாத்தையுமே நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. சோ இப்போ உடனே அவங்க சர்வன்ஸ் என்ன பண்றாங்க, கொர்னேலியஸோட சர்வன்ஸ் பிரயாணப்பட்டு போறாங்க. எந்த ஊருக்கு போறாங்க? எஸ், தே வென்ட் டு ஜோப்பா. ஜோப்பாக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு வெயிட் பண்றாங்க. மீன் வயல் என்ன தெரியுமா ஆச்சு, சைமன் பீட்டர் ஒரு நாள் மத்தியானம் ரொம்ப பசியா இருந்தாராம். ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி. ஆனா அப்ப சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல, சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ மீன் வயல் அவர் என்ன பண்ணாரா, கட கட கடன்னு மேல மாடிக்கு போனாராம். மேல போயிட்டு he was praying. யாரு? சைமன் பீட்டர். இஸ் a disciple of Jesus Christ. அப்போ மாடியில போயிட்டு அவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மத்தியான வேளையில, அதுவும் when he was hungry, அப்போ சடனா he fell into a trance. ஞான திருஷ்டி அடைந்தாராம். அப்போ வந்து அதுல என்ன ஆச்சா, அப்படியே வானம் திறந்திருக்கிறத பார்த்தாராம். 4 முனைகள்ல ஒரு பெரிய துப்பட்டிய போல கட்டப்பட்ட ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில விடப்பட்டிருக்கிறத பார்த்தாராம். என்ன பார்த்தாரு? ஒரு விஷனை பார்த்தாரு. What is that vision? The heaven was opened, a certain vessel descending unto him, as it had been a great sheet knit at the 4 corners and let down to the earth. So, ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஷீட்ல எல்லா விதமான வைல்ட் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் creeping things, fowls of the air எல்லாமே இருந்துச்சா. And he heard one voice. என்ன வாய்ஸ் தெரியுமா? That voice told him, rise, Peter, kill and eat. என்ன சொல்லுச்சு அந்த வாய்ஸ்? ரைஸ், பீட்டர், கில் அண்ட் ஈட். நீ அடிச்சு புசி அப்படின்னு சொன்னதுமே பீட்டருக்கு என்ன ஆச்சு, ரொம்ப தயக்கம். ஏன்னா he was a Jew. ஜூயிஷ் பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க, சில அன்கிளீன் அனிமல்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் தட் வாஸ் அ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். ஏன்னா ஆண்டவர் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீரியட்ல செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தாரு. These are the animals which you can eat. These are the unclean animals and birds which you cannot eat. ஓகேவா? அதனால because Simon Peter was a Jew, he refused. No, 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 I will not eat. I don't want this food. அப்படின்ட்டு he rejected that food. இந்த மாதிரி again second time he saw the vision. Again third time he saw the vision. அதுக்கப்புறம் அந்த ஷீட் மாதிரி அதுக்குள்ள இருந்த அனிமல்ஸ் they were taken up. அது அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. சோ அது முடிஞ்ச உடனே he was just thinking, Lord, what is this? I want to understand. Please give a clear guidance and speak to me. What is this? What are you trying to tell me, Lord? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். சில்ட்ரன், உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல
ஏதாச்சும் ஆண்டவர் வசனம் படிக்கும்போது புரியலன்னா கேக்குறீங்களா? நம்ம கேக்குறோமா? ஏசப்பா இந்த வசனம் புரியலையே. வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல் மீ லார்ட்? யூ டெல் மீ கிளியர்லி, யூ மை ஃபாதர் ரைட்? வை டோன்ட் யூ ஸ்பீக் டு மீ கிளியர்லி? அப்படி கேக்குறோமா? பீட்டர் ஆஸ்ட். அப்போ உடனே அதுக்கு பதில் ஆண்டவர் எப்படி தெரியுமா கொடுத்தாரு? when he came down, அப்போ வந்துட்டு உடனே the holy spirit of god told, நீ கீழே போ, நீ கீழே இறங்கி போ, உன்னை பாக்குறதுக்காக சில பேர் வந்திருக்காங்க, நான் தான் உங்களை அனுப்பியிருக்கேன், நீ போ அப்படின்ட்டு நான் உன்னை டைரக்ட் பண்ணுவேன், ஐ வில் கைட் யூ, நீ போ, இறங்கி போ அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? he got down, மேல மாடியில இருந்தாரு இல்லையா, he got down and now as he went down, அப்போ அந்த மென் இருக்காங்க இல்லையா, சில பேரை கொர்னீலியஸ் அனுப்பி இருந்தாரு இல்லையா, அவங்க வந்துட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ சைமன் பீட்டர் என்ன சொன்னாரா? behold, I am he whom ye seek. What is the cause wherefore ye are come? எதனால நீங்க வந்திருக்கீங்க? நீங்க தேடுற மனுஷன் நான் தான் அப்படின்னு சொல்லவே அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். கொர்னீலியஸ் என்னெல்லாம் சொல்ல சொன்னாரோ எல்லாமே சொன்னாங்களா. ஐயா, இந்த மாதிரி கொர்னீலியஸ் ஒரு சென்ச்சுரியன், he is a just man, he fears God, he has got a good report among all the nation of the Jews, and he was warned from God by an holy angel to send for thee into his house and to hear words of thee. அப்படின்ட்டு அவரை குறிச்சு அவ்வளவு ஒரு நல்ல ரிப்போர்ட் சொன்னாங்களா. இந்த மாதிரி அவர் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு கொண்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவே ஓகே அப்படின்ட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்கள அன்னைக்கு தங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சைமன் பீட்டர், அதுக்கப்புறம் அவரோடு கூட இருந்த சில ஜனங்கள், அதுக்கப்புறம் அந்த சர்வன்ஸ் கொர்னேலியஸோடைய அந்த பீப்புள் வந்தாங்கல்ல, சர்டன் மென், அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த ஜோப்பா என்ற ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறாங்க? கொர்னேலியஸ் எந்த ஊர்ல இருந்தாரு? கொர்னேலியஸ் எந்த ஊர்ல இருந்தாரு? சிசேரியா. சோ சி சில்ட்ரன், இதுதான் இந்த விஷயம் தான் சைமன் பீட்டருக்கு வந்திருக்கு. இப்போ ஆண்டி சொன்ன இல்லையா, இந்த மாதிரிதான் அந்த விஷயம் இருந்துச்சு. இப்போ பாருங்க, கொர்னேலியஸ் கிரீட்ஸ் பீட்டர். இந்த ஸ்லைடு எல்லாருக்குமே தெரியுதா? கிளியரா தெரியுதா? சோ இப்போ அந்த ஊருக்குள்ள என்டர் ஆயிட்டு கொர்னேலியஸோடைய வீட்டுக்குள்ள போகும்போது கொர்னேலியஸ் ஓடி வந்து பீட்டர் உடைய பாதத்துல விழுந்து he started worshipping, he fell down at Peter's feet and Cornelius started worshipping him. உடனே சைமன் பீட்டர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரா? நோ, அது தப்பு இல்லையா? நம்ம மனுஷங்களோட பாதத்துல விழுறது கரெக்டா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருக்குல்ல, நம்ம இந்த உலகத்துல கூட அந்த மாதிரி பாக்குறோம்ல, ஃபாலிங் அட் பீப்புள்ஸ் ஃபீட். அதெல்லாம் செய்யக்கூடாது, அது தப்பு. நம்ம யாரை மட்டும் ஆராதிக்கணும், கனம் பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணணும், அவரை தான் ஆராதிக்கணும். பிரேயர் மூலமா அவரோட பாதத்துல விழுந்து அவரை தான் நம்ம பிரேஸ் பண்ணணும், கர்த்தரை தான் நம்ம வர்ஷிப் பண்ணணும். பட் ஹியர் வாட் கொர்னேலியஸ் இஸ் டூயிங்? Cornelius, he falls at the feet of Simon Peter and he was worshipping him. So உடனே சைமன் பீட்டர் என்ன சொன்னாரு? No Cornelius, you're not supposed to do this. I am also an ordinary man like you. So don't worship me. Get up. அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, why did you call me? நான் என்ன உனக்கு செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது he explained everything, children. எப்படி 4 daysக்கு முன்னாடி when he was praying, how the angel of God in bright garments, how he came and stood before him and all that he spoke, எப்படி சைமன் பீட்டர் ஜோப்பா ஊர்ல இருக்காரு, அவரை எப்படி வரவழைக்கணும், எல்லாமே ஏஞ்சல் ஆஃப் காட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கொர்னேலியஸ் சைமன் பீட்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாராம். உடனே அந்த டைம்ல தான் சைமன் பீட்டர் என்ன சொல்றாரு? கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. Of a truth I perceive that God is no respecter of persons. இப்ப கூட நம்ம மெமரி வேர்ஸ் படிச்சோம்ல, Acts chapter 10 verses 34 and 35. சோ அதுதான மெமரி வேர்ஸா படிச்சோம். அது யார்கிட்ட சொல்றா? சைமன் பீட்டர் கொர்னேலியஸ் த சென்ச்சூரியன் கிட்ட சொன்ன வேர்ட்ஸ் தான் அது. சோ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரோ நீங்க எங்க கிட்ட பேசுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கொர்னேலியஸ் அவர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவரோட வீட்டுல. நோ, அவர் என்ன பண்ணாரு, சைமன் பீட்டர் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து ரெடியா வீட்டுல உட்கார வச்சிருந்தாராம். எதுக்காக? he was eagerly waiting to hear what God is going to tell him. And to all his friends and relatives, he was such a God fearing man. கர்த்தரோட வார்த்தைகளை கேட்கணும், அதை கனம் பண்ணணும், அதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அவ்வளவு வாஞ்சியா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சா அவரும் அவரோட வைஃப் பிள்ளைங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம்ல வீட்டுல. நோ, அது மாத்திரம் இல்ல, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எல்லாருமே வந்து should know who the living God is and what he is trying to tell to his children என்றத தெரிஞ்சுக்கணும். அவரோடு கூட ஒரு இன்டிமேட் அந்த ஃபெலோஷிப் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி கொள்ளணும். அவரோட சத்தத்தை தெளிவா கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. அதனாலதான் அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி உட்கார வச்சிருந்தாரு. இப்போ சைமன் பீட்டர் he stood before all those people. ஃப்ரண்ட்ல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? கொர்னேலியஸ், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ். ஸோ இப்போ சைமன் பீட்டர் ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் ஹி ஸ்டார்டட் டாக்கிங். அவர் தனக்கு என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாரோ அது மட்டும் பேசினாரா? அதுதான் பேசினாரா? கிடையாது. ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ அது எல்லாமே சைமன் பீட்டர் பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு? காஸ்பல் ஷேர் பண்ணாரு. காஸ்பல் என்ன சில்ட்ரன்? குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, எப்படி அந்த 33.5 years எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, எப்படி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவரா இருந்தாரு, எப்படி he did the works of God, எப்படி ஹீலிங் பண்ணாரு, எப்படி மிராக்கிள்ஸ் பண்ணாரு, எப்படி டீமன் பொசஸ்ட் பீப்புளை டெலிவர் பண்ணாரு, அவர் எப்படி நன்மை செய்கிறவரா இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். கம்ப்ளீட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி அநியாயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில அரைஞ்சாங்க, எப்படி அவர் மரித்தார், அதுக்கப்புறம் எப்படி தேர்ட் டே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருச்சாரு. சோ இந்த கம்ப்ளீட் காஸ்பல யார்கிட்ட பிரசன்ட் பண்ணாங்க? சைமன் பீட்டர் கொர்னேலியஸ் கிட்ட அண்ட் அவங்க வீட்டுல ரெடியா உட்கார்ந்துட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாராம். கம்ப்ளீட் காஸ்பிள் he presented before all of them. And when Simon Peter was speaking, you know what happened, children? அங்க யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு கர்த்தரோட வார்த்தைகளை சைமன் பீட்டர் மூலமா கேட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ரெடினஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டோட உட்கார்ந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அவ்வளவு ஒரு தர்ஸ்டோட காட்ஸ் வேர்டுக்காக அவ்வளவு ஒரு தர்ஸ்ட் அண்ட் ஹங்கரோட அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஆவலோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி உட்கார்ந்தா ஆண்டவர் பேசாம இருப்பாரா? நிச்சயமா பேசுவார். அவங்களோட பேசினாரு. கர்த்தர் பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாராம். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா யாருமா? பரிசுத்த ஆவியானவர்னா ட்ரினிட்டி நமக்கு தெரியும்ல. ட்ரினிட்டி அப்படின்னா ஃபாதர் காட், ஜீசஸ் கிரைஸ்ட் தி சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் த கம்ஃபர்டர். சரியா? சோ அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பிதாவாகிய தேவன் கிட்ட போயிட்ட பிறகு அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? நான் போன உடனே யார் வருவாங்க உங்களுக்குள்ள வாசம் பண்ண? பரிசுத்த ஆவியானவர், the comforter, the Holy Spirit of God will come. He will guide you. He will teach you everything that you should be doing. அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணார் தானே ஆண்டவர். ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா? சோ அந்த பரிசுத்த ஆவியானவரை அவங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்களாம். அந்த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ட பெற்றுக்கொண்டாங்களாம். அப்ப பெற்றுக்கொண்ட பிறகு சைமன் பீட்டர் அவர் கூட இருந்த சில ஜூயிஷ் பீப்புளும் வந்திருந்தாங்கல்ல, அவங்க பார்த்து அப்படியே they were surprised, they were shocked. அவங்க என்ன ஆச்சு? ஆச்சரியமா பார்த்தாங்களா? how come? நம்ம எல்லாம் இத்தனை நாள் என்ன நினைச்சோம்? யூதர்களாகிய நமக்காக தான் ஏசப்பா வந்தாரு, நமக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சிட்டு இருந்தோமே.
ஆனா தீஸ் ஜென்டைல்ஸ், இந்த புறஜாதியானவர்கள், புறஜாதிகளுக்கு கூட கர்த்தர் இவ்ளோ ஆச்சரியமான காரியங்கள் செய்கிறாரு என்று சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். உடனே சைமன் பீட்டர் என்ன பண்ணாரு? he didn't delay. உடனே என்ன சொன்னாரா? இப்படி கர்த்தரோட கிஃப்ட், அந்த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்ட நீங்க ஏன் தாமதிக்கணும்? உடனே நீங்க தண்ணீர்ல ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. he commanded them to be baptized in the name of the Lord. உடனே அவர் டிலே பண்ணவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் கிளியரா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய கர்த்தரோட வார்த்தைகளை கேட்கும்படியாக அவங்க சைமன் பீட்டர் என்ன சொன்னாங்களா? ஐயா, நீங்க எங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. இன்னும் கர்த்தர் என்னெல்லாம் எங்களுக்கு சொல்றாரோ எங்க மத்தியில இருந்து நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லவே, சைமன் பீட்டர் கூட அவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்து கர்த்தர் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்றாரோ அதெல்லாம் பேசினாரா. they were all very much blessed children. எப்படி அருமையா இருந்துச்சுல்ல இந்த ஸ்டோரி? நீங்களும் இந்த ஸ்டோரி கேட்டு முடிச்சிட்ட பிறகு ஆக்ஸ் சாப்டர் 10 வாசிங்க. மொத்தம் 48 வர்சஸ் தான் இருக்கு. நீங்க நல்லா ரீட் பண்ணுங்க சில்ட்ரன். உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒருவேளை உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, வேர்ட் ஆஃப் காட நம்ம படிக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம ரெகுலரா படிக்கும்போது, வாஞ்சியா படிக்கும்போது ஆண்டவரோட வார்த்தை நம்மள பிடிச்சிரும். நம்ம அந்த வார்த்தைகளை கிராஸ் பண்றோமோ இல்லையோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, காட்ஸ் வேர்டுக்கு அந்த வல்லமை இருக்கு, அந்த பவர் இருக்கு. இட் வில் கேட்ச் யூ. உங்களோட இருதயத்தை பிடிச்சிரும் ஆண்டவரோட வார்த்தை. அந்த ஒரு பெரிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுக்கு வசனங்களை படிங்க படிங்க, ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அதுக்காக தான். கர்த்தரோட வார்த்தையே உங்களை பிடிச்சு கொள்ளும். அவரே உங்களை வழி நடத்துவார். ஆகவே சில்ட்ரன், இன்னைக்கு நிறைய காரியங்களை கத்துக்கிட்டோம். என்னென்ன காரியங்கள் கத்துக்கிட்டோம்? கொர்னேலியஸ போல தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும், காட் ஃபியரிங்கா இருக்கணும், நல்ல புவர்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். புவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம கூட படிக்கிறவங்க இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புவர் இந்த சென்ஸ் ஃபினான்ஷியலி புவர் அது மாத்திரம் கிடையாது. நம்ம கூட படிக்கிறவங்க புவர், தேல் பி புவர் இன் சம் சப்ஜெக்ட்ஸ். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். மேபி மேத்ஸ்ல நீங்க நல்ல சென்டம் வாங்குறவங்களா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிரேஸ கொடுத்திருப்பாரு. ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேத்ஸே வராத இருக்கும். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட், தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் சம்டைம்ஸ் சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ், ஏதாச்சும் வீக்கா இருப்பாங்க இந்த சப்ஜெக்ட்ஸ்ல. சோ நீங்க அவங்களுக்கு எல்லாம் எதுல அவங்க புவரா இருக்காங்களோ நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே போல நீங்க அனுதினமும் கொர்னேலியஸ போல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, அவர் ஜெபிக்கும் போதுதானே கர்த்தர் எவ்வளவு காரியங்களை பேசினாரு. ஒரு ஏஞ்சலை அனுப்பி என்ன செய்யணும்ன்ற காரியங்கள் எல்லாம் சொன்னாருல்ல ஏசப்பா. ஆகவே கொர்நேலிய போல நம்ம என்ன பண்ணணும்? அந்த குணாதிசயங்களை பெற்று இருக்கணும். இதுதான் ஆண்டி கடைசியில சொன்னேன்ல, எப்படி பீட்டர் அவங்க வீட்டுக்கு போனாரு, எப்படி எல்லாம் ப்ரீச் பண்ணாரு, அதுதான் இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, சைமன் இவரு கொர்னேலியஸ் ரொம்ப ஹம்பிள் ஆனவர். அவருக்கு சைமன் பீட்டர் கால்ல போய் விழறாருல்ல, அது தப்புதான். ஆனாலும் அது அவரோட ஹார்ட்டை காட்டுதுல்ல. எவ்வளவு தன்னை தாழ்த்திட்டு, எவ்வளவு ஹம்பிளா எங்க கூட பேசுங்க, கர்த்தரோட வார்த்தைகளை உங்க மூலமா கேட்கணும்னு சொல்லி எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாருல்ல. நம்ம கிட்ட அந்த தாழ்மை இருக்கா? நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது முழங்கால் படிட்டுற பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்ம பப்சிங் அங்கிளுக்கு என்ன ஹேபிட் இருந்துச்சு தெரியுமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரோட வேதத்தை எடுத்து வாசிப்பாராம். அதே போலதான் ஜார்ஜ் முல்லர் அங்கிளும் முழங்கால நெடுமுட்டி போட்டு ஆண்டவரோட வசனங்களை வாசிப்பாராம். அவ்வளவு ஒரு தாழ்மை ஆண்டவருக்கு முன்னாடி. நமக்கு அப்பேற்பட்ட தாழ்மை இருக்கா பிள்ளைகளா? பெற்றோருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கிறோமா? சர்ச்ல எல்டர்ஸ்க்கு முன்னாடி, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்கிறோமா? டீச்சர்ஸ் கிட்ட நம்ம தாழ்மையா இருக்கிறோமா? ஒருவேளை இது வரைக்கும் அந்த ஒரு தாழ்மை, ஹியூமிலிட்டி நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மள தாழ்த்தி கொள்ளணும்.
அதே போல கொர்னேலியஸ் போல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம், இல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். ஆண்டவரோட பிரசன்னத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு ஏசப்பா பத்தி நம்ம சொல்லணும். ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாருல்ல, அவர் வரும்போது நம்ம எல்லாம் நிச்சயம் அவர் கூட அந்த நடுவானத்துல எவ்வளவு அழகா பறந்து போறோம்ல, அவர் கூடவே இருக்க போறோம். நித்திய காலம் அவர் கூடவே இருக்க போறோம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்களோட நிலைமை என்னமா? அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலன்னா அவங்க எங்க போயிடுவாங்க? எஸ், ஹெல்லுக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகம் எப்படி ஏசி மாதிரி இருக்குமா? குளிர் குளுன்னு இருக்குமா? கிடையாது. நெருப்பு, அக்கினி கடல். பயங்கரமானது இல்ல? அங்கே போகணுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்? வேண்டாம் இல்லையா? சோ இதுதான் சரியான நேரம். யாருக்கெல்லாம் ஏசப்பாவை தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை அறிவிக்கணும். காஸ்பலை நம்ம ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இனிமே அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கலாமா? ஏசப்பா பத்தி சொல்லலாமா? எல்லாத்த காட்டிலும் இந்த மெயின் ட்ரூத் இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஆண்டோர் ஃபேவரிட்டிசம் காட்டுற தேவன் கிடையாது. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? அவர் எல்லாரையும் ஈக்குவலா ஜட்ஜ் பண்ணுகிறவர், ஈக்குவலா ட்ரீட் பண்ணுகிற தேவன். அதுதான் இன்னைக்கு மெமரி வர்ஸ்ல கூட வாசிச்சோம். Of a truth I perceive that God is no respecter of persons. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ட்ரூத்த நம்மளோட மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. அதனாலதான் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் நமக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த க்ளோரிஸ் ஆஃப் ஹெவனை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு. நமக்காக வாழ்ந்தார். நம்ம எப்படியெல்லாம் இந்த உலகத்துல ஜீவிக்கணும்ன்றது சொல்லி கொடுக்க அவ்வளவு ஒரு அழகா அவர் தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கடைசியில அவர் தன்னோட ஜீவனையே கொடுத்தார். அவர் ஏதோ நம்ம ஒரு சிலருக்காக தான் மரிச்சாரா? ஏசப்பா குட் சில்ட்ரனுக்காக மரிச்சாரு, பேட் சில்ட்ரனுக்காக மறிக்கல, அப்படி ஏதாச்சும் வசனம் சொல்லுதா? நோ சில்ட்ரன். அவர் எல்லாருக்காக, போத் ஃபார் ரைச்சஸ் as well as unrighteous, for holy, for unholy, for everyone, எல்லாருக்காக மரிச்சார். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் கிடையாது. இஸ் நாட் அ காட் ஹூ ஷோஸ் ஃபேவரிட்டிசம். அந்த ஒரு மெயின் ட்ரூத்தை இந்த லெசன்ல நம்ம கத்துக்கிட்டோம்ல. அப்படி இருக்கும்போது நம்மளும் கர்த்தர் போலவே பட்சபாதம் பார்க்காத பிள்ளைகளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய கிளாஸ்ல கூட நம்ம ஃபேவரிட்டிசம் பார்க்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அந்த மாதிரி இருக்கிறோமா? Showing special favor to your classmates who studies well and disregarding those who don't study so well, it is wrong. அப்படி செய்யக்கூடாது. Or suppose your mom or dad brings home some chocolates and entrusts you to distribute it to all the family members. If you give it to only those whom you prefer and disregard the others, அதுவும் தப்புதான். That is also wrong. அதே போல ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபுட்பால் கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மாத்திரம் பால பாஸ் பண்ணிட்டு இன்டென்ஷனலா மத்தவங்க கிட்ட பால் பாஸ் பண்ணாம இருக்கிறது, இஸ் இட் ரைட் சில்ட்ரன்? நோ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பால் ஈக்குவலா பாஸ் பண்ணணும். அதே போல கிளாஸ்ல எல்லாரையும் நம்ம ஈக்குவலா பார்க்கணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஏசப்பா நம்மளை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நம்மளும் மற்றவங்களை நேசிக்கணும். Okay, children, shall we bow down and pray? Shall we all close your eyes, children? Shall we all close our eyes? ஒரு குட்டி பிரேயர் ஆண்டியோட கூட சேர்ந்து பண்றீங்களா? Shall we pray? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்க கூட கொர்னேலியஸ் பற்றி எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாருக்காக மறிச்சீங்க. எல்லாரையும் நீர் ஈக்குவலா பார்க்கிற தேவன். அதனாலதான் நீங்க எல்லாருக்காக கல்வாரி சிலுவையில உங்களோட ஜீவனை கொடுத்தீங்க அப்படின்ற சத்தியத்தை நாங்க புரிந்து கொண்டோம். உங்களை போல நாங்க பட்சபாதம் இல்லாதவர்களாய் காணப்பட கிருபைகள் தாரும். அதே போல கொர்னேலியஸ போல
ஜெபிக்கிற பிள்ளையாக நான் இருக்கணும். தான தர்மங்கள் செய்கிற பிள்ளையா இருக்கணும். அதே போல தேவ பக்தி உள்ளவர்களாக நாங்க இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கொர்னீலியஸ போல நாங்க ஹம்பிளா இருக்கணும். கொர்னீலியஸ் எப்படி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அதிகமா நேசிச்சதுனால எல்லாரையும் தன்னோட வீட்டுல கூட்டிட்டு வந்து, சைமன் பீட்டரை கூட்டிட்டு வந்து கர்த்தரோட வார்த்தைகள் கேட்க வைத்தாரோ, அவரும் கேட்டாரோ, அது போல நாங்களும் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு, எங்க ஃபேமிலிக்கு, சர்ச்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களை ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங்கா வைங்க ஆண்டவரே. நீர் இந்த சின்ன ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன ஜெபத்தை எங்கள் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you children. கேட்ட வசனத்தின்படி, ஸ்டோரி படி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சரியா? God bless you. Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. My name is Eunice Sharma from KG. Romans 8:1. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus. Walk not after the flesh, but after the Spirit. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh, but after Praise the Lord. Spirit. My name is Eunice Celestina from KG, reciting Romans 8:1. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, walk not after the flesh, but after the Spirit. Thank you. From Junior English Voice, I'm going to tell Romans 8:25-28. But if we hope for that we see not, then we do with patience wait for it. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groaning which cannot be uttered. And he that searches the heart knoweth what is the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of God. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Praise the Lord. Praise the Lord. I'm Zona from Intus. Memory verse Romans chapter 8 verse 25-28. But if we hope for that we see not, then do we with patience wait for it. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, because the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. And he that searcheth for the hearts knoweth the mind of the Spirit, because he maketh intercessions for the saints according to the will of God. And we know that all things work together for good to them that love God, to them which they are called according to his presence. Thank you. Praise the Lord. Praise the Lord. I am Joseph from Interclass Boys. I am going to tell Romans 8:25-28. But if we hope for that we not see, then do we with patience wait for it. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what should we pray for, but we ought. But if the Spirit itself make an intercession for us with groaning which cannot be uttered. And he that searches the heart knoweth what's in the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of God. And we know that all the saints work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Thank you. Praise the Lord. Praise the Lord. Today's memory verse is Romans 8:25-28. But if we hope for that we see not, then do we with patience wait for it. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. And he that searcheth the heart
knoweth what is the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of the God. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5, verse 26. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். KG and Primary, Romans chapter 8, verse 3. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Juniors, Inters and Seniors, Romans chapter 8, verses 29 to 32. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hello kids, I am happy to be meeting you all once again through the series which we have been doing on Unsung Heroes of the Bible, and today we are going to be seeing about a person called Onesimus the fugitive. அன்பான தம்பி தங்கைகளே, உங்களை மீண்டும் இந்த பிரசன்டேஷன் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதாமத்திலே ஒரு நபர் ஒனேசிமு என்பவரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். A little bit about slavery during the Roman times, because when you read the Bible, you see that Onesimus was a slave. So slaves were considered to be property under the Roman law, and they had no legal rights. So unlike Roman citizens, by law they could be subjected to corporal punishment, exploitation, torture, and even execution. And the most brutal forms of punishment were reserved for slaves. So that's a little bit about slavery during the Roman times. இந்த அடிமைத்தனத்தை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமர்கள் உலகத்தை ஆண்ட நாட்களிலே, ஏனென்றால் ஒனேசிமு ஒரு அடிமை என்று நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம். இந்த அடிமைகள் ரோமர்களுடைய சட்டத்தின் கீழாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கென்று எந்த உரிமைகளும் கிடையாது. அவர்கள் ரோம குடிமகன்களும் அல்ல. ரோமருடைய சட்டத்தின் கீழாக அவர்கள் தண்டிக்கப்படலாம், தவறாக நடத்தப்படலாம், சித்திரவதை செய்யப்படலாம், அவர்களை கொன்றும் போடலாம். இன்னும் சொல்லப்போனால் மிகவும் கொடூரமான தண்டனைகள், சித்திரவதைகள் எல்லாம் அடிமைகளுக்கு தான் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். So the name Onesimus means helpful, useful or profitable. So when you look at Onesimus before salvation, he had been useless and unprofitable to Philemon, his master. You read that in the letter to Philemon. And Onesimus had actually robbed his master Philemon, and he had fled to Rome. Rome is a very large city where easily a person could hide. But after salvation, when you read the letter to Philemon, we see that Onesimus had become immensely beneficial to both his master and to Paul. As a believer in Jesus Christ, Onesimus lived up to his name. So he has now become helpful and useful and profitable. He had providentially met Paul in Rome, who led him to Christ. எனவே இந்த ஒனேசிமு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும்பொழுது, பிரயோஜனம் உள்ளவன், உதவியாய் இருப்பவன் என்று அர்த்தமாகிறது. ரட்சிப்புக்கு முன்பதாக இந்த ஒனேசிமை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பிரயோஜனமற்றவனாக தன்னுடைய எஜமானுக்கு விளங்கினான். ஏனென்றால் தன்னுடைய எஜமானத்திலிருந்து திருடி கொண்டு அங்கே கொலேசு பட்டணத்தை விட்டு ஓடிப்போய் ரோம் மாநகரத்துக்கு போய்விட்டார். ஏனென்றால் ரோம் பெரிய ஒரு மாநகரம், அங்கே சுலபமாக ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் பவுல் மூலமாக அங்கே ரோமிலே ஒனேசிமு ரட்சிக்கப்பட்ட பின்பு பவுலுக்கு அவனுடைய எஜமானுக்கும் எவ்விதமாக ஒனேசிமு தன்னுடைய பேருக்கு ஒத்ததாக மிகவும் அங்கே பிரயோஜனம் உள்ளவனாக, உதவி உள்ளவனாக மாறிவிட்டான் என்பதை குறித்து நாம் அந்த நிருபத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம்.
விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பின்பு தன்னுடைய பெயருக்கு ஒத்ததாக அவர் பிரயோஜனமுள்ளவனாக ஒனேசிமும் மாறிவிட்டார். It is interesting to note, how much Onesimus had actually impacted, Apostle Paul. So you come to know that when you read the letter Paul is writing to Philemon. Okay, so Paul is writing it from prison in Rome, and the apostle is now through the letter pleading with Philemon to accept Onesimus back, not as a slave but as a believer and brother in Christ. So Paul deeply cared for Onesimus because the young man had been a great blessing to him. In fact, Onesimus was so helpful that Paul longed for him to stay at his side. He's saying, I'm sending him, who is my very heart, back to you. I would have liked to keep him with me so that he would take your place in helping me while I'm in chains for the gospel. So that is the kind of impact Onesimus had on Paul, which you should know. ஒனேசிமு அப்போஸ்தலனாகிய பவுலை எந்த அளவுக்கு அவர் நல்ல விதத்தில் பாதித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனிடத்தில் என்ன வேண்டுகிறார் என்றால், நீ ஒனேசிமுவை திரும்ப ஏற்றுக்கொள், அடிமையாக அல்ல விசுவாசியாக கிறிஸ்துக்குள்ள ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக இந்த வாலிபனாக ஒனேசிமின் மீது எப்பேற்பட்ட ஒரு கரிசனையும் அதே போல் ஒனேசிமு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என்னுடைய இதயமாக இருக்கிற இந்த ஒனேசிமை நான் திரும்ப உன்னிடத்தில் நான் அனுப்புகிறேன், அவன் எனக்கு மிகுந்த உதவியாய் சுவிசேஷத்திலே எனக்கு காணப்படுகிறான், எனக்கு அனுப்ப மனதில்லை, ஆயினும் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒனேசிமு பாதித்திருப்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். So a little bit of history or trivia about Philemon and Onesimus. Philemon and his family, actually they lived in Colossae, and the Colossian church met in his house. So Paul is writing this letter to the Colossians at the same time he wrote Philemon. In that letter Paul is mentioning that Onesimus would be coming home. You can read that in Colossians chapter 4 verse 9. And legend is that Paul gave both letters to the Colossians and to Philemon, to Tychicus and Onesimus, to carry back to Philemon. இதனுடைய ஒரு சிறிய ஒரு சரித்திர பின்னணி என்னவென்றால், பிலமோன் கொலோசை பட்டணத்தில் தன் குடும்பத்தோடு கூட வசித்து வருகிறார். அவருடைய வீட்டில் தான் இந்த கொலோசை சபையும் கூடுகிறது. சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரணம் என்னவென்றால், கொலோசிக்கு நிருபத்தை எழுதும்போது தான் பிலமோனுக்கும் அந்த நிருபத்தை கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதை எழுதி ஒனேசிமும் தீத்திக்கு இவருடைய கையில் அதை கொடுத்து பிலமோனிடத்தில் இந்த 2 நிருபத்தையும் போய் கொடுக்கும்படியாக அனுப்புகிறார். இதை நாம் கொலோசை நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So what we learn from the life of Onesimus is that we should be people who are ready to forgive and also reconcile. So Paul challenges Philemon to receive Onesimus back in the same way he would welcome Paul himself as a brother, as a partner in the gospel. By reminding Philemon of his own salvation, Paul hopes he will look beyond Onesimus' transgressions and reflect on the broader reality of forgiveness in Jesus Christ, the one who pardons our every wrong. So we must learn to forgive and forget and not hold grudges. இந்த ஒனேசிமு மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், மன்னிப்பை குறித்தும் ஒப்புரவாகுதலை குறித்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். பவுல் பிலமோனுக்கு கொடுக்குற சவால் என்னவென்றால், ஒனேசிமுவை நீ திரும்ப பெற்றுக்கொள், அடிமையாக அல்ல, ஆனால் ஒரு கிறிஸ்துக்குள்ளாக சகோதரனாக சுவிசேஷத்திலே ஒரு பங்காளியாக நீ அவனை ஏற்றுக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எதிர்பார்க்கிறார் பிலமோனிடத்தில் என்று பார்க்கும்பொழுது, ஒனேசிமு தனக்கு செய்த தீங்கையெல்லாம் விட்டு கிறிஸ்து இயேசு தன்னை மன்னித்தது போல ஒனேசிமுவை நீ மன்னித்து ஏற்றுக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே நாமும் கூட மன்னித்து மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
காரியங்களை நாம் விதமாக மனதில் வைத்துக் கொண்டு வழி வாங்கக்கூடிய எண்ணமுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். Thank you. Hope you like this small presentation and hope you will take it to heart and practice it until we meet next time. Goodbye. மிக்க நன்றி. இந்த சிறிய ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடித்திருக்கும். இதை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் நாம் சந்திக்க மட்டுமாக. நன்றி, வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following child has celebrated her birthday last week. We have Abhinaya from Junior. She has celebrated her birthday on the 18th of September. We claim this promise for her. Psalm chapter 34 verse 4. I sought the Lord and he heard me and delivered me from all my fears. Next, we have Sanju Samson from Tiny Tots. He has celebrated his birthday on the 14th of September. We claim this promise for him. Jeremiah chapter 29 verse 11. For I know the thoughts that I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Let's close our eyes for the closing prayer. அன்புள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஒருவர் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன், அருமையான எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஆசீர்வாதமான நேரத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. உம்மை துதித்து பாட, உம்முடைய வசனத்தை சொல்ல, ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் மனதிலே பதிந்து அதன்படி பிள்ளைகள் நடக்க நீர் ஒத்தாசை பண்ண வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இந்த மினிஸ்ட்ரி, ஆன்லைன் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்க ஸ்தோத்திரம். இதன் மூலமாக உம்முடைய வார்த்தை எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர நீர் கொடுத்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமையான பிள்ளைகள் கர்த்தாவே பேப்டிசம் எடுக்க பெயர் கொடுத்துருக்காங்க ஜோஷ்மால, அவளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாட்சியை பிள்ளைகள் காத்து கொள்ளட்டும். இன்னும் ஆண்டவரே உறுதியாய் காணப்பட, ஆண்டவரே அவர்கள் நல்ல சாட்சியாய் எழும்பி நிற்கத்தக்கதாக நீர் கிருபை செய்து காத்துக்கொள்ளும் தகப்பனே. இந்த நேரத்தில் சிஸ்டர் ரெபேக்கா டேனியல் யூஎஸில் கர்த்தாவே டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல அவளுக்கு ஒரு ரெஸ்டரேஷனை கொடுத்து நல்ல நார்மல் ஹெல்த்தை கொடுத்து நீர் காத்துக்கொள்ளும். குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எழுதின பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எழுதி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மார்க்ஸ் எடுக்க நீர் உதவி செய்தலும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை தாரும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். ஆண்டவரே, தங்கள் பாடங்களிலும் ஆண்டவரே தங்களுடைய எல்லா பயிற்சி வகுப்புகளிலும் அவர்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண நீர் கிருபை செய்யும். ஒரு நல்ல ஒரு சாட்சியை எங்கள் பிள்ளைகள் காணப்பட நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய ரெகுலர் சண்டே கிளாஸ் கூட கர்த்தாவே நல்ல விசாலமான இடத்துல நடைபெற நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, தங்களுடைய பிறந்த நாளை கண்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 18th செப்டம்பர் அபிநயா கர்த்தாவே ஜூனியர், அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். கண்மணி போல மட்டும் பாதுகாத்து கொண்டீரே, அதுக்கு ஸ்தோத்திரம். புதிய வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டிலும் நல்ல ஞானத்தினால் காத்துக்கொள்ளும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. 14th செப்டம்பர் சஞ்சு சாம்சன் டைனி டாட்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை கண்டதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்நாளில் கர்த்தாவே அவனுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய வருஷத்தை நன்மையினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.